தனிமரம் தோப்பாகாது, அணி சேர்ந்திட நீ வா. இனி வரும் தலைமுறை நம்மையே பழிக்கும். இருப்பதை காப்போம் வா என்பதை நிரூபித்து விட்டனர். Absolutely, Vishwanath. They not only created awareness but also proved their talents. காணும் இடமெல்லாம் காண விரும்பும் வண்ணம், கையவர்கள் வாய்மொழியில் காண விரும்பா வண்ணம். அது என்ன? கருப்பா? இல்லையே. நீலமா? இல்லையே. தெரியலையே. ஆடியன்ஸ், உங்களுக்கு தெரியுமா? Somebody said the correct answer பச்சை. Thank you audience. The correct answer is பச்சை. Mr. M.S. Swaminathan invented hybrid seeds through which the farmers got a high yield from their harvest. Who is that so? Yes, Vishwanath. To help us understand more, I would like to call our class 5 students for a skit on Green Revolution followed by a Kadayam dance. காட்சி 1. வீடு. பேரன் பள்ளியை விட்டு வருதல். வாடா பேராண்டி, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன் தாத்தா. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சுடா? நல்லா இருந்தது தாத்தா. நேத்து நம்ம மேத் அசைன்மெண்ட் முடிச்சோமே, மேம் என்னடா சொன்னாங்க? நல்லா பண்ணிருக்க சொன்னாங்க தாத்தா. கிளாப் எல்லாம் கூட பண்ணாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா இன்னைக்கும் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க தாத்தா. என்னடா ப்ராஜெக்ட் அது? பசுமை புரட்சி பத்தி செய்ய சொல்லியிருக்காங்க தாத்தா. ஓ அப்படியா? பசுமை புரட்சியா? ரொம்ப நல்ல தலைப்புடா. சரி, பசுமை புரட்சின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. பசுமை புரட்சியின் தந்தை யாரு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியும், அவர்தான் நம்ம சுவாமிநாதன். பலே பலே, சரியா சொல்லிட்டியே. சரி தாத்தா, அம்மா எங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? அம்மா ஏதோ செஞ்சு வச்சிருக்கா பாரு. ஃபர்ஸ்ட் போய் கை கால் கழுவிட்டு சாப்பிடு, சரியா? சரி தாத்தா, நான் போய் பார்க்கறேன். அம்மா அம்மா. பசுமை புரட்சியா? எம்.எஸ். சுவாமிநாதனா? அவரை பத்தி நினைச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுப்பா. காட்சி 2. வாங்க, தாத்தா என்ன சொல்ல போகிறார் என்று நாமும் சென்று பார்க்கலாம். கதை மாந்தர்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் உடன் பிறந்தோர். நம்ம டாக்டர் விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் டாக்டர், நீங்க தான் பேஷண்ட்ஸ். முடியாது முடியாது, நான் தான் டாக்டர். இல்ல இல்ல, நான் தான் டாக்டர். சரி, நீயாவே இருந்துக்கோ. வாங்க, என்னாச்சு? டாக்டர், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது டாக்டர். அப்படியா? என்ன உடம்பு சுடுதா? ஆமா, என் உடம்பு சூடாதான் இருக்கு. சரி, இந்த மாத்திரையே சாப்பிடுங்க. வீட்டுக்கு போனதும் அம்மாயிடம் ரசம் சாதம் செய்ய சொல்லி சாப்பிடுங்க. அடுத்தது யாரு? உங்களுக்கு என்ன ஆச்சு? டாக்டர், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்க? ஏன்? என்ன சாப்பிட்டீங்க? நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். சரி, இந்தாங்க, இந்த பவுடரை தண்ணியில் கலந்து குடிங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர். தினம் தினம் அவருடைய வாழ்க்கையில் மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்த அவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனை என்னவென்று தெரியுமா? வாருங்கள், அதை காண்போம். காட்சி 3. 2ஆம் உலகப் போர் சண்டை காட்சிகள். எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு 17 வயது இருக்கும் பொழுது வானொலியில் செய்தி ஒலிக்கின்றது. இன்று என்ன நிலவரம்னு அந்த ரேடியோவை ஆன் பண்ணி செய்தியை கேட்போம். வணக்கம், நேரம் இப்பொழுது 12 மணி. ஆகாசவாணியின் செய்திகள் வாசிப்பது லோகாஜேஷ். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜப்பான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போரில் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்பொழுது உயிரிழப்பு விகிதத்தை பார்க்கலாம். அமெரிக்க நாட்டின் இறப்பு விகிதம் இப்பொழுது கணக்கின்படி 1,20,00,000 பேர் இறந்துள்ளனர். ஜப்பான் நாட்டின் விகிதம் அதிகமாக உள்ளது. தற்போது கணக்கின்படி மொத்தம் 6,01,00,000 என்ற இறப்பு விகிதம் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளும் சேர்த்து சுமார் 7 கோடி மக்கள் இறந்துள்ளனர். மேலும் ஒரு முக்கிய செய்தி. 2ஆம் உலகப் போரின் காரணமாக வங்காளத்தில் பெரும் பஞ்சம் நிலவிக் கொண்டுள்ளது. மக்கள் உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, ஒருவேளை உணவுக்கே மிகவும் துன்பப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது.
நோயில் இறப்பதை காட்டிலும் உணவின்றி மக்கள் இறப்பது மிகவும் கொடுமையிலும் கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமை நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. குழந்தைகள் பலர் அம்மா அம்மா என பசியால் அழுவும் குரல். அனைவரின் முகத்திலும் யாரேனும் ஒருவேளை உணவு தர மாட்டார்களா என்று கேட்கும் அளவு ஒவ்வொரு முகத்திலும் அவ்வளவு வருத்தம். எங்கு பார்த்தாலும் உணவின் கொடுமை. மக்கள் பலர் பஞ்ச கடலில் சிக்கி கரை சேராது தத்தளித்து கொண்டுள்ளனர். பஞ்சகடல் ஆழத்தில் சிக்கி இதுவரை 40 லட்சம் பேர் அங்காளத்தில் உணவின்றி தவித்து தவித்து இறந்துள்ளனர். ஐயோ அம்மா பசிக்குதே, கொஞ்சம் சாப்பா போடுங்க. ஐயோ, ஒருவேளை சாப்பாடு கூட என்னால என் பிள்ளைக்கு தர முடியலையே. இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? என்ன 40 லட்சம் பேர் பசியால் இறந்துள்ளனரா? இந்த பஞ்சத்தில் இருந்து ஏன் யாரும் யாரையும் காப்பாற்றவில்லை? சரி, இனிமேலும் நான் அமைதியாக இருக்க முடியாது. டாக்டராக இருந்து நோயை போக்குவதை விட நோயே வராமல் பாதுகாத்தால் என்ன? டாக்டரும் வேண்டாம், இந்த ஸ்டெத்தஸ்கோப்பும் வேண்டாம். நீ பஞ்சத்தை போக்குறவனே நான் தான். காட்சி 4. சுவாமிநாதனின் கல்லூரி பருவம். MS சுவாமிநாதன் சென்னை வேளாண் கல்லூரியில் தன்னுடைய இளநிலை படிப்பை தொடர்ந்தார். பின்னர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக நிறுவனத்தில் சேர்ந்து தன்னுடைய முதுநிலை படிப்பை படித்து முடித்தார். அதிக மகசூல் தரும் கோதுமை மற்றும் நெல் விதைகளை கண்டுபிடித்தார். ஹைபிரிட் விதைகளை ஆய்வு செய்தார். நானும் என் நண்பர் போர்லக் என்பவருடன் சேர்ந்து சுமார் 10 ஆண்டுகள் 6 தொகுதிகளாக கொண்ட கோதுமையின் மரபணு உயிரிலை பற்றிய அடிப்படை ஆய்வுகள் மேற்கொண்டோம். என்ன மிஸ்டர் சுவாமி, 10 ஆண்டா உங்கள் டைம் இப்படி வேஸ்ட் பண்றீங்களே. மரபணுமா உயிரணுமா? அவர் டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம டைமும் சேர்த்து வேஸ்ட் பண்றாரு. சார் ப்ளீஸ், நம்ம நாட்டுல பஞ்சம் இனி வரக்கூடாதுன்னா இந்த ஹைபிரிட் விதைகள் வரணும். அப்பதான் பஞ்சத்தில் இருந்து தப்பிக்க முடியும். போதும் போதும், என்னவோ நீங்க தான் இந்தியாவை காப்பாத்த போறதா நினைக்காதீங்க. ஹைபிரிட் விதைகளால என்ன நன்மை சொல்லுங்க. சார், நாட்டு விதைகளை விதைத்தா அறுவடை செய்ய 180 நாட்கள் ஆகும். ஆனா இந்த ஹைபிரிட் விதைகளை விதைச்சா அறுவடை செய்ய 120 நாட்கள் தான் ஆகும். இப்படி குறை பிரசவத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுபோல குறைஞ்ச நாளில் வருகிற நெல்லுக்கும் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இல்ல மேடம், இதனால் நன்மை தான் அதிகம். ஒரு ஏக்கர்ல 250 கிலோ நெல் தான் விளையும். ஆனா இந்த நெல்லை விதைச்சா 1 டன்னுக்கு மேல் மகசூல் கிடைக்கும். பாருப்பா, 1 டன்னா? ஏதோ ஓங்கி அடிச்சா 1 டன்னு சொல்லுவாங்களே, அதுவா? மொத்த சக்தியும் நிலத்துல இருந்து ஒரு விளைச்சலுக்கே எடுத்து விட்டால் மற்றது எல்லாம் எப்படி விளையும்? இது எல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது. இங்க இருந்து கிளம்புங்க. அங்கிருந்து வெளியே வந்த MS சுவாமிநாதன் ஒரு தீர்மானம் எடுத்தார். நாமே இந்த விதையை விதைத்தால் அதன் மூலம் நாம் பெரும் அதிக விளைச்சலை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி நாட்டின் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து செயல்பட தொடங்கினார். MS சுவாமிநாதன் தானே முதலில் ஹைபிரிட் விதைகளை விதைக்க ஆரம்பித்தார். அதில் வெற்றியை கண்டார். அதன் பின் மக்கள் அதை உபயோகிக்கும்படி கூறி ஹைபிரிட் விதைகளை பரப்ப முயற்சி செய்தார். ஹைபிரிட் விதைகளை கண்டுபிடிக்க எவ்வளவு கடினப்பட்டாரோ அதைவிட மக்களின் நம்பிக்கையை பெற சிரமப்பட்டார். பல கூட்டங்களில் பங்கேற்று மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை கூறி மக்கள் சிலரின் நம்பிக்கையை பெற்றார். நிறைய விதைகளை தயாரித்து மக்களிடம் கொடுத்து பயிரிடச் செய்தார். மக்களும் அவ்விதையை பயிரிட்டு பெரும் விளைச்சலை கண்டனர். அதை பார்த்த பிற மக்களும் அவ்விதையை விதைத்து பயனை அடைந்தனர். இதுவே இவர் கண்ட மாபெரும் வெற்றியாகும். இவ்வளவு சாதனை பண்ண இவர் இப்ப எங்க இருக்கிறார் தாத்தா? இப்ப அவர் இறந்துட்டாருடா. என்ன சொல்றீங்க? எப்ப தாத்தா இருந்தாரு? அவரா போன வருஷம் தான்டா இருந்தாரு. போன வருஷமா? எப்ப தாத்தா? செப்டம்பர் 28ஆம் தேதி தான்டா
சரி சரி, இத பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ அந்த டிவி ஆன் பண்ணு. நிலமே மகிமை வளமே பசுமை வயலே பருவமழையே ஏரினசைவே எழுவான் திசையே தொன்மவேரின் தொழிலே தொழிலே பயிர் செய் வாழ்வின் எழிலே எழிலே தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா நீரின்றி அமையாது இவ்வுலகு ஏரின்றி ஏற்றமேது தேசத்திற்கு நீரின்றி அமையாது இவ்வுலகு ஏரின்றி ஏற்றமேது தேசத்திற்கு உழவின்றி உயர்வேது குடிகளிற்கு நிலமின்றி நிலையாது வாழ்வும் இங்கு நிலமின்றி நிலையாது வாழ்வும் இங்கு நீரின்றி அமையாது இவ்வுலகு ஏரின்றி ஏற்றமேது தேசத்திற்கு செம்பொன் பருதி திசைகள் பரவும் கடையர் எங்கள் வாழ்வில் செழுமை ஒளிர வாசல் தோறும் வளங்கள் சேரும் வறுமை அச்சம் தூர விலகும் துன்பம் சூழும் நிலை வரேனும் அன்பும் மரணும் காத்து நிற்போம் உண்மை உழைப்பு நேர்மை என்றும் எங்கள் வாழ்வின் பாதை என்போம் தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விதிகளை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம்மளோட கடமைடா கண்ணா. சரிங்க தாத்தா. ஜெய் ஹிந்த்.